வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். அந்த இளைஞன் அவனுடைய நண்பனின் திருமணத்திற்கு செல்ல கிளம்பும் பொழுது கனமழை ஒன்று பெய்ய ஆரம்பித்து விடுகிறது. அந்த மழை வராமல் இருந்திருந்தால் நான் திருமணத்திற்கு வந்திருப்பேன் என்று முதலாமவன் கூறுகிறான். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இரண்டாமவன் அந்த திருமணத்திற்கு தன்னுடைய வண்டியில் செல்லும் பொழுது கருமேகம் சூழ்ந்து கனமழை பெய்கிறது. அந்த மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சாலையில் பயணிக்கிறான். திடீரென மின்னல் வெட்டுகிறது. அப்போதுதான் பார்க்கிறான், அந்த சாலை இரண்டாக பிளந்து அந்த நீரோட்டமானது ஒரு திசையிலிருந்து மற்றொரு திசைக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மின்னல் மட்டும் வெட்டாமல் இருந்திருந்தால் இவன் அந்த பள்ளத்திற்குள் விழுந்து உயிர் விட்டிருப்பான். எனவே வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். அடுத்ததாக மூன்றாமவன், அவன் அந்த சாலையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறான். அந்த கனமழையிலே ஒரு மலை பாம்பு ஒன்று இறந்து கிடக்கிறது. அந்த கருமேகம் சூழ்ந்து மழை பெய்வதால் இவனுக்கு அந்த இருட்டில் அந்த மலைப்பாம்பு இறந்து கிடப்பது தெரியாமல் காலால் மிதித்து விடுகிறான். உடனே அந்த பாம்பை மிதித்தவுடன் அந்த இளைஞன் திடீரென்று திரும்பி ஓடிவிடுகிறான். அந்த பாம்பு சாகாமல் இருந்திருந்தால் இவனை கொத்தியிருக்கும். எனவே இவன் செத்திருப்பான். அதனால் செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். இந்த 3 காரணங்களை அந்த நண்பனிடம் எடுத்து கூறியிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.